சரி, வாங்க நாம இப்போ ஒரு விஷயத்த ஆழமா அலசி ஆராயலாம். இந்தியால படிச்ச ஆனா ரொம்பவே விரக்தியில இருக்கிற ஒரு குடிமகன் சில முக்கியமான கேள்விகளை எழுப்புறாரு. அந்த சக்தி வாய்ந்த கேள்விகளை பத்தி தான் இந்த ஆய்வுல நம்ம பார்க்க போறோம். ஒரு கவிதையில வர்ற இந்த வரியோட தான் நாம இந்த அலசல தொடங்க போறோம். பாருங்க, இந்த ஒரு வரியே அந்த ஆழமான விரக்திய அப்படியே நமக்கு படம் பிடிச்சு காட்டுது இல்லையா? யோசிச்சு பாருங்க. 34 வருஷம் படிச்ச ஒருத்தருக்கு இப்படி தோணுதுன்னா அதுக்கு பின்னாடி வலுவான காரணங்கள் இருக்கணும். உள்ளூர்ல நடக்கிற விஷயத்துலேருந்து தேசம், என் உலக அளவுல நடக்கிற நிகழ்வுகள் வரைக்கும் எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்குன்னு புரிஞ்சிக்க நாம அவரோட கேள்வி கேட்கிற பயணத்தை பின்தொடரலாம் வாங்க. இது எல்லாமே எங்க இருந்து தொடங்குது தெரியுமா? ரொம்ப தனிப்பட்ட ஒரு உணர்வுல இருந்து தான். அதாவது, தனக்கு கிடைக்க வேண்டிய பதில்களை தேடுறதுக்காகவே ஒருத்தர் அந்நியப்படுத்தப்படுறாருங்கிற அந்த உணர்வுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. சரி, இப்போ இந்த கையறுநிலை உணர்வு நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற அரசியலோட எப்படி இணையுதுன்னு பார்க்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டோட 2 பெரிய கட்சிகளுமே ஒரே தலைவரோட, அதாவது அண்ணாதுரையோட மரபுக்கு உரிமை கொண்டாடுறது தான். சொல்லப்போனா இது அவரோட அரசியல் பிராண்டுக்கான ஒரு வாரிசுரிமை போர் மாதிரி தான் இருக்கு. இது ஒரு பெரிய கொள்கை மாற்றம் நடந்ததை நமக்கு அப்பட்டமா காட்டுது. அதாவது, மாநில தன்னாட்சிக்கு எதிரானதுன்னு ஒரு காலத்துல நிராகரிக்கப்பட்ட ஒரு திட்டம் அதே கட்சியோட அடுத்தடுத்த தலைவர்களால எப்படி முழுசா ஏத்துக்கப்பட்டுச்சுன்னு பாருங்க. ஆமா, முக்கியமான கேள்வி. உதய் திட்டம் மட்டும் இல்ல, சொத்து வரி மாதிரி உள்ளாட்சி வரிகளும் உயர்த்தப்பட்டுச்சே, அது ஏன்? இந்த கேள்விக்கான பதில தேடும்போது தான் மாநில முடிவுகள் மேல இருக்கிற இன்னொரு வெளிப்புற அழுத்தம் நமக்கு தெரிய வருது. இங்க தான் விஷயமே இருக்கு. மத்திய அரசோட நிதியை பெறணும்னா மாநில அரசு உள்ளாட்சி வரிகளை உயர்த்தி ஆகணும்னு ஒரு கட்டாயம். பாத்தீங்களா, இந்த கட்டாயத்தால தான் வரி உயர்த்தப்பட்டுச்சு. இது பொதுமக்களை நேரடியா பாதிச்சது. சரி, இப்போ மாநில அளவிலிருந்து கொஞ்சம் மேல போய் தேசிய அரங்கை எட்டி பார்ப்போம். இங்க ஒரு பெரிய பிளவு ரொம்பவே பதற்றத்தை உண்டாக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த தொகுதி மறுவரையறைங்கிற விஷயம்தான் தென்னிந்தியாவோட அரசியல் குரல் குறைக்கப்பட்டுடுமோங்கிற ஒரு பெரிய அச்சத்தோட மையப்புள்ளியா இருக்கு. இந்த விளக்கப்படம் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். தென் மாநிலங்கள் வரி வருவாயில ஒரு பெரிய பங்களிப்பை செய்யுது. ஆனா அதுக்கேத்த அரசியல் அதிகாரம் கிடைக்காம இருக்கிற அதிகாரமும் சுருங்கிடுமோன்னு பயப்படுது. இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை. பிரபல பத்திரிகையாளர் ராஜ்தீப் சர்தேசாய் சொல்ற மாதிரி, தென்னிந்தியா வளர்ச்சி மற்றும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல அடைஞ்ச வெற்றியே அதுக்கு அரசியல் ரீதியா ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலாங்கிறது ஒரு விசித்திரமான முரண்பாடு தான். சரி, இப்போ இன்னும் ஒரு படி மேல போவோம். இதைவிட பெரிய உலகளாவிய சக்திகள் எல்லாம் எப்படி ஒரு தனிநபரோட பாக்கெட் வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாப்போமா? இது ஒரு தெளிவான சங்கிலித்தொடர் வினை மாதிரி. எங்கேயோ வாஷிங்டன்ல எடுக்கப்படுற ஒரு வட்டி விகித முடிவு இங்க நம்மூர்ல இருக்கிற நாணய மாற்று விகிதத்தை நேரடியா பாதிக்குது. எப்படிலாம் இணைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஆனா சில நேரங்கள்ல உலக நிகழ்வுகள் நல்ல விஷயங்களையும் கொண்டு வரும். உதாரணத்துக்கு, அமெரிக்காவிலிருந்து கிடைக்க போற இந்த கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் வரி திரும்ப பெறுதல் மாதிரி. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இது இந்தியாவுக்கு கிடைக்கிற இலவச பணம் இல்ல. இது ரொம்பவே சிக்கலான ஒரு செயல்முறை. இந்திய நிறுவனங்கள் அவங்களுடைய பங்கை பெறணும்னா அமெரிக்க இறக்குமதியாளர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கும். இப்போ இந்த எல்லா விஷயங்களையும் தொகுத்து பார்த்தா இது எல்லாமே எப்படி ஒரு தனிநபர் கேட்கிற கேள்வியோட சக்திக்கு திரும்புதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி கேள்விகள், அதாவது வித்தியாசமா யோசிக்கிறத விட எல்லாரும் சொல்றத கேட்டு நடக்கிறதுக்கு மதிப்பு கொடுக்கிற நம்ம பாரம்பரிய அமைப்புகளுக்கு எதிரான ஒரு ஆழமான தனிப்பட்ட போராட்டத்தை வெளிப்படுத்துது. நடப்பு நிலவரத்தை கேள்வி கேட்டா போதும் உடனே வெளியாளுன்னு முத்திர குத்திடுவாங்களோங்கிற பயம் இருக்கு இல்லையா? அது ஒரு சக்தி வாய்ந்த வாய்மூடும் கருவி. இதுதான் நாம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த சிதறி கிடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தனித்தனி நிகழ்வுகள் கிடையாது. இது எல்லாமே அதிகாரத்தோட ஒரு பெரிய சமன்பாட்டோட பகுதிகள். ஆக மொத்தத்துல நம்ம உள்ளூர் வரிகள்ல இருந்து ஆரம்பிச்சு உலக வர்த்தகம் வரைக்கும் இருக்கிற இந்த புள்ளிகள் எல்லாமே அதிகாரத்தோட மெல்லிய இழைகளால இணைக்கப்பட்டிருக்கு. அந்த முழு படத்தையும் நாம பார்க்கறதுக்கான முதல் படி ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கறது தான்.